ஒரு காலத்தில் ஜெயலலிதாவின் முழு நம்பிக்கையை பெற்றவர் வழக்கறிஞர் ஜோதி. ஜெயலலிதாவிடம் அப்பாயின்மெண்ட் வாங்காமலேயே எந்நேரம் வேண்டுமானாலும் போயஸ் கார்டன் சென்று ஜெயலலிதாவை சந்திக்கும் அளவிற்கு செல்வாக்கு பெற்றவர். இவருக்கும் அப்போது அதிமுகவில் பவர் சென்டராக இருந்த சசிகலாவின் அக்கா மகன் டிடிவி தினகரனுக்கும் கடும் பிரச்சனை ஏற்பட்டதால் மனம் நொந்து அதிமுகவில் இருந்து 2008ஆம் ஆண்டு விலகினார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவின் வழக்கறிஞர்கள் அணிக்கு இவர்தான் தலைமை தாங்கினார். இவர் அந்த வழக்கிலிருந்து விலகியது அப்போதே ஜெயலலிதாவிற்கு பெரும் பின்னடைவை தரும் என்று சட்ட வல்லுநர்கள் கூறினார்கள். அவர்கள் கணித்தபடியே அந்த வழக்கில் வழக்கறிஞர் ஜோதியின் பங்கு இல்லாததால் ஜெயலலிதாவிற்கு எதிராகவே தீர்ப்பு வந்தது. வழக்கறிஞர் ஜோதி தற்போது ஓபிஎஸ் அணியில் உள்ளார். அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அதிமுகவில் ஜெயலலிதா எனக்கு முக்கியத்துவம் அளித்தது சசிகலா தரப்பிற்கு பிடிக்கவில்லை. சசிகலா தரப்பு செய்த பல்வேறு முறைகேடுகளை சட்ட நுணுக்கங்களுடன் ஜெயலலிதாவிடம் நான் எடுத்து கூறினேன். இதனால் சசிகலா தரப்பினரை ஜெயலலிதா கடுமையாக கண்டித்தார். இந்த கோபத்தால் சசிகலா தரப்பினர் எனக்கு பல்வேறு வகைகளில் தொந்தரவு கொடுத்தனர். ஜெயலலிதாவை நான் சந்திக்கும் போது எல்லாம் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்பிவிடுங்கள், கூடவே வைத்திருக்காதீர்கள் என்று சசிகலா தரப்பு குறித்து ஜெயலலிதாவிடம் பல முறை கூறினேன். ஆனால் அவர் அதை கேட்கவில்லை. அதன் மூலம் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள ஜெயலலிதா தவறிவிட்டார் என்று கூறினார். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.